ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இன்றைக்கி நம்ம பீஸா செய்ய போகிறோம். பூரியில் பீஸா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். 1 கப்பு ரவா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கங்க. தண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கங்க. 1 டீஸ்பூன் சால்ட்டு, உப்பு. அப்புறம் மாவு மசாஜ் பண்ணுறதுக்கு அந்த பிளச்சாக்கல் எடுத்து வச்சுக்கேன். ஈரத்துணி. ஸோ இதுக்கு மாவு மூடுறதுக்கு கடைசியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன செய்யுங்க, ஒரு பாத்திரத்தில் 1 கப் ரவா மாவு எடுத்து வச்சிட்டிங்களா, அது கொட்டிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளாவை கொட்டுங்க. தென் உப்பு, இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிற்பாடு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. தண்ணி லேசாக கொஞ்சம் ஊற்றி நீங்கள் நல்லா கிளறி அந்த டோ வருதான்னு பார்க்கணும். பாருங்கள், ஒன்றும் பவுடர் ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ ஒன்று தண்ணி ஊற்றணும். ஒரு லெவலுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணி டேபிள் ஸ்பூன் சைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஏன்னா தண்ணி கூடுதலாக போகாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ டேபிள் ஸ்பூன் ஓடுறீங்க. உங்களுக்கு மாவு அந்த டோ சரியாக வரலைன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ நல்லா வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு அந்த டோ வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன செய்வாங்க, அந்த டோவை நல்லா இது பண்ணணும், ரோல் பண்ணணும். டோவை நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அப்படி உங்களுக்கு கடினமாகிடுச்சுன்னா அந்த கல் யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. அப்போ தான் அந்த டோ சாஃப்டாக ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த சர்க்கிள் அந்த டோ வந்த பிற்பாடு இப்போ எங்கேயும் ஒட்டலை, கையிலையும் ஒட்டலை, அந்த பவுல்லையும் ஒட்டலை பாருங்கள். ஸோ இப்போ என்ன செய்யணும், ஒரு ஈரத்துணி போட்டு அந்த டோவை ஒரு 10 மினிட்ஸு ரெஸ்ட் பண்ணி வச்சிடணும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிக்கணும். ஸோ என்ன எடுத்தீங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்துச்சிங்க. அப்புறம் ரெஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்க. அந்த டோ எடுத்துங்க. டோ எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஹார்டாக இருக்குது அப்படின்னாக்கா, சரியாக வரலனாக்கா என்ன செய்யுங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் ஒன்றும் பிசைஞ்சு விடுங்க. அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிற வரைக்கும். உங்களுக்கு அந்த ஸ்கையில் அந்த பதம் வந்துருச்சுனாக்கா, அந்த சாஃப்ட்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரம்பிக்கலாம் உருட்டுறதுக்கு. இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி உருட்டுங்க. உருட்டி நம்ம அச்சு எடுக்கணும். இதுலேருந்து மாவில் தொட்டு நல்லா கொஞ்சம் உங்களுக்கு மொத்தமாக இல்லாத படிக்கு கொஞ்சம் தின்னாக உருட்டுங்க. ரொம்ப தின்னாக வைக்கிறாதீங்க. நீங்கள் தூக்கி அந்த மாவை திருப்பி போகிறப்ப உங்களோட அந்த மாவோட வெயிட்டும் அந்த திக்னஸும் தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த மாவு பிடிச்சாலே தெரியும். ஸோ அந்த திக்னஸ் வந்துருச்சா இல்லையான்னு. வந்த பிற்பாடு அதோட ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அச்சு எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அது வரைக்கும் நல்லா உருட்டுங்க. இதில் ஷேப் முக்கியம் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த மாவு கட் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்வோம், ஒரு டம்ளர் எடுத்து டம்ளரில் வச்சு ஒரு சுற்றினீங்கன்னா இந்த மாதிரி அந்த டம்ளர் சைஸ்க்கு உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப், அந்த பூரியோட ஷேப் கிடச்சிடும். இந்த மாதிரி எடுத்துருங்க. ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஷேப்பாக எடுத்துருங்க. எனக்கு இதில் 3-4 ஷேப் கிடச்சிச்சு, சர்க்கிள் கிடச்சிச்சு பூரியோட ஷேப். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம மாவை உருட்டி, ஸோ இருக்கிற மாவுலாம் உருட்டி இந்த மாதிரி எல்லாம் அந்த சர்க்கிளாக அந்த பூரி ஷேப் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பூரி மாவை போட்டு சூடான எண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சு எடுப்போம். இந்த மாதிரி எண்ணெயை நீங்கள் மேலே தெளிச்சு விட மேலே அந்த பூரியில் கம்பாங்க ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒன்றா போட்டு பதமாக பொரித்து எடுக்கணும் பூரியை. இந்த ரெசிபி பானிபூரிக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தனியாக பானிபூரியோட சாந்து செய்யணும். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பூரி பீஸா செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம கட்டி சின்ன சின்ன பூரியை உள்ளுக்கு போட்டு எண்ணெயை நல்லா நம்ம தூக்கி விட்டிங்கனாக்கா, எண்ணெயை மேலே அப்படியே மேலே நினச்சி விட்டிங்கனாக்கா பூரி கம்பாங்க ஆகும். ஒவ்வொரு மாவையும் போட்டு எல்லாத்தையும் நீங்கள் பொரித்து எடுத்துங்க முதலாவது.
அதுக்கப்புறம் நம்ம பீஸா டாப்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி பீஸா பூரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் ஈவினிங் போல். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆகாரம் பீஸானாலே அது ஆல்வேஸ் பிள்ளைங்களோட ஃபேவரெட்டு. ஸோ டீ பிரேக் வந்து இது எடுக்கலாம். இல்லை பார்ட்டி கீட்டி இது கேதரிங் வச்சா கூட இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு வச்சிங்கனாக்கா அது ஒரு ஸ்பெஷல் விசேஷமாக இருக்கும். நீங்கள் வெளியே எடுக்கிறப்ப இந்த மாதிரி ப்ரௌன் கலராக நல்லா மாறிடணும் கலரு. நீங்கள் லைட்டான ப்ரௌனில் எடுத்திங்கனாக்கா அந்த கிறிஸ்பினஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் உடைக்கிறப்ப அந்த சத்தம் கேட்கும், கடக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அதனால நல்லா பொரிச்சு தான் வந்து வெளியே எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ப்ரௌன் கலராக இருக்குது, நல்லா கம்பாங்காக இருக்குது. கம்பாங்காக இருக்கிறனால தான் நடுவில் வந்து உடச்சி விட முடியுது. இந்த மாதிரி அந்த ஹோலில் தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம் பீஸா டாப்பிங்க்கு தேவையான பொருட்கள் வந்து பொரிச்ச கோழி வந்து துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். க்ரீன் கலர் கேப்சிகம் வச்சுருக்கேன். மொசரெல்லா சீஸ், பீஸா சாஸ், மயோனீஸ் அண்ட் ஒரெகனோ. ஸோ இப்போ டாப்பிங் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். பீஸா சாஸ் எடுத்திங்க ஒரு டீஸ்பூனில் எடுத்து அந்த ஹோல்லையும் எல்லா ஹோல்லையும் போட்டு விடுங்க. ஒவ்வொரு டீஸ்பூன்ட்டு வரும். ஸோ உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இதுலேயும் நீங்கள் ஃபில் பண்ணி விடுங்க. முதலாவது ஓகே, நீங்கள் ஹோலில் போட்ட பிற்பாடு மேலேயும் ஒரு மாதிரி பூசி விடுங்க. அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் அந்த சாஸ் ரெட் கலருக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் அப்படி பூசி விடுங்க. இப்போ நம்ம கேப்சிகம் எடுத்துப்போம். ஸோ எல்லாம் அந்த ஹோல்லையும் எல்லாத்துலேயும் கேப்சிகம் வைப்போம். கேப்சிகம் வச்ச பிற்பாடு சிக்கன் பீசஸ் வந்து நம்ம பொரிச்ச கோழி வந்து போன் இல்லாத கோழியை வந்து நான் பொரித்து மஞ்சத்தூள் போட்டு பொரிச்சு வச்சுருக்கேன், உப்பு போட்டு. ஸோ சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து எல்லாத்தையும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா பெரிய கோழி விற்க முடியாது, ஏன்னாக்கா இது வந்து சின்ன பூரியில். ஸோ அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எல்லா பூரிலையும் நம்ம ஃபீல் பண்ணிடணும். ஸோ உங்கள் விருப்பம் போல் வந்து மற்ற ஐட்டம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மஷ்ரூம், டொமேட்டோ, ஆனியன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இந்த ஐட்டம் மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. இப்போ நம்ம மேலே வந்து மயோனீஸ் போடுவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும், எனக்கா பீஸா சின்னதாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராப்பாக கொஞ்சம் இதாக போட்டால் போதும். நம்ம ஃபீல் பண்ணியாச்சு. கீழே சாஸ் போட்டோம், பீஸா சாஸ், அப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் கேப்சிகம், அப்புறம் மயோனீஸ் போட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோன்னாக்கா மொசரெல்லா சீஸ் வந்து எல்லா மேலேயும் ஃபில் பண்ணி விடுவோம். இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு. டாப்பிங் போட்டு நம்ம அவனில் ஒரு 5 மினிட் வச்சு எடுத்துருவோம். எதுக்கு அவனில் வைக்கிறோன்னாக்கா அந்த மொசரெல்லா வந்து இலகிறதுக்காண்டி. இப்போ வீட்டில் மைக்ரோவேவ் இருந்தால் கூட நீங்கள் மைக்ரோவேவ் கூட கொஞ்ச நேரம் வச்சு அந்த மொசரெல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு நீங்கள் எடுத்துடலாம். our pizza puri is ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய், ஹாப்பி குக்கிங். Drop it.